சங்கீதம் 96 சொல்லுகிறது, கர்த்தருக்கு புது பாடலை பாடுங்கள், கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அவரை போற்றி துதிப்போம். இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். போற்றி துதிப்போம் என் தேவனை, புதிய கிருபையுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவே, நான் உம்மை என்றும் பாடி துதிப்பேன். பாடுவோமா? போற்றி துதிப்போம் என் தேவனை, புதிய கிருபையுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனை, புதிய கிருபையுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தழைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தழைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர்
நாம் பாடினோம், பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதால் ஆவி ஆத்மா தேகம் யாவும் இன்று, நேற்று வரைக்கும் அதை யூஸ் பண்ணலனா கூட இன்று அவருக்காக ஈந்து தொண்டு செய்குவேன். ஆமென். இது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் வேதத்தில். நமக்கு இருக்குது ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கையும் எதுக்கு சமமாக இருக்கிறது என்றால், நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமமாக இருக்கிறது தான். நம்முடைய வாழ்க்கை ஒரு அற்பமான மிகுந்த குறைந்த நாட்கள் தான். அந்த நாட்களிலே நாம் ஆண்டவருக்கென்று சாட்சியாக அவர் சித்தத்தை செய்து வாழ்கிற ஒரு மகளாக இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய சித்தம், திட்டம், நோக்கம் இந்த ஒரு வாழ்க்கையில நிறைவேற்றுங்க ஆண்டவரே. இந்த அடுத்த பாடலும் அதே தான் சொல்லுகிறது. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அது அவருக்கு கொடுத்திடுவோம். இந்த பாடலை சேர்ந்து பாடுவோமா? வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக இந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அது அவருக்கு கொடுத்திடுவோம். சொல்லாமா? ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அது அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம்,
இதுவே நம்முடைய ஜெபமா ஒவ்வொரு நாளும் இருந்தால் எவ்வளோ பாக்கியமாக இருக்கும். ஆண்டவரும் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் இப்படியாக சொன்னார், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். யோவான் 6:38 வாசிக்கிறோம். நான் மறுபடியும் வாசிக்கிறேன். என் சித்தத்தின்படி அல்ல, என் விருப்பத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்த விருப்பம், நோக்கம், திட்டத்தை மாத்திரம் நான் செய்ய வந்திருக்கிறேன். அதை மாத்திரம்தான் நான் செய்ய ஒவ்வொரு நாளும் நம்மை ஒப்பு கொடுப்போமானால், இதே போல ஆண்டவர் இயேசு எப்படி பிதாவின் சித்தத்தை செய்து முடித்து ஒரு ஜெயத்தோட கடந்து சென்றாரோ, நம்ம கூட இருக்கிறாரோ, நாமும் அவர் சித்தத்தை செய்வோமானால் ஜெயம், அல்லேலூயா, சமாதானம், சந்தோஷம், நிம்மதி. இந்த அடுத்த பாடலை பாடுவோம். ஒரு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே தேவ சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் என்று இந்த பாடலை பாடுவோம். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ள பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ள பலமாக தோனிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாகுவார். ஜெபமா சொல்லாமா? என்றென்றுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாகுவார். என்னையுமே என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாகுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்கிடுவேன் என்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்கிடுவேன் என்றுமே. ராணிக்கு மேல் சோதித்திடான் தாங்கிட பலனளிப்பார். ஆமென். ராணிக்கு மேல் சோதித்திடான் தாங்கிட பலனளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. முன்னறிந்து நம்மை அழைத்தவர், முன்னறிந்து நம்மை நலமுடன் நடத்தி வந்தார், இனிமேலும் நம்மை நடத்த போகிறார். சகலமும் நன்மைக்கென்றே முடிக்க போகிறார். சாட்சியாக அதை நாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. முன்னறிந்து அழைத்தவரே, முன்னன்று நல
ரட்சகர் அழைத்திடுவார். இரட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரணி நீர் நடத்தும். உம் சித்தம் போல் என்னை ஒரு ஜெபமா பாடலாமா? கற்பரனே என்னை நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம். என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம். என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம். என் பிரியனே என் இயேசுவே. திருமார்பில் நான் சாய்ந்திடுவேன் மறுபிரயாண காலம் வரை. திருமார்பில் நான் சாய்ந்திடுவேன் மறுபிரயாண காலம் வரை. பரனே உந்தன் திருசித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. பரனே உந்தன் திருசித்தத்தை
இருதயத்தின் வாஞ்சை அதுதான் ஆண்டவரே. உங்க சித்தம் செய்வதுதான் தகப்பனே. என் ஏக்கமா இருக்குது, என் ஆசையா இருக்குது ஆண்டவரே, என்னை நடத்துங்கன்னு சொன்னீங்களா? மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். சொல்லுவோமா? நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காகவே என்னை தந்தேனையா. உம்மை போல என்னை மாற்றுங்கய்யா. மாற்றுமையா, உம்மை போல என்னை மாற்றுங்க. என்னை தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் பாடினேன், வாழ்ந்தாலும் மோடுதான் ஆண்டவரே, மரித்தாலும் மோடுதான். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை, என் விசுவாசம் ரொம்ப குறைவாக இருக்கு ஆண்டவரே. இதனால் என்னை பலப்படுத்துங்க. உம் சித்தத்தை மாற்றம் செய்கிற மகளாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க. எல்லாரும் வாயில தெரிஞ்சு சொல்லுவோமா? ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றும், உமக்காகத்தான் நான் வாழ்கிறேன். என் பேச்செல்லாம், எனது செயலெல்லாம், நான் எழுந்தாலும் நடந்தாலும், நான் அமர்ந்தாலும் படுத்தாலும் ஆண்டவரே உமக்காக உம்மோடு இருக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்வோமா? மத்தேயு 7:21 இப்படியாக சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இந்த நாளிலே நாமே ஆராய்வோம். ஆண்டவரே உம்மை நான் கடைசி நாளில் சந்திக்கும் பொழுது என் சித்தத்தை செய்தாயா என்று நீங்கள் என்னை பார்த்து கேட்கும் பொழுது ஆண்டவரே, நான் தைரியமாக ஆண்டவரே அந்த நாளிலே சந்தோஷத்தோடு உம்மை பார்த்து ஆண்டவரே உம் சித்தத்தை செய்த பிள்ளையாக நான் வாழ்ந்தேன் என்று கூற எனக்கு கிருபை தாங்க என்று சொல்வோமா? இந்த நாளிலே நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பாடலை பாடுவோம்.
உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக கோதுமை மணி மடிந்து போகிறது போல் உமக்காக தினமும் ஆண்டவரே நான் பலன் கொடுக்க அவமானம், நிந்தை, சிலுவை அனைத்தையும் தகப்பனே உமக்காக நான் சகித்து சுமக்க எனக்கு கிருபை தாங்க. என் ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணாமல் தகப்பனே உமக்கென்று வாழ எனக்கு கிருபை தாங்க. எத்தனை இடர்கள் வந்தாலும் ஆண்டவரே அதை என்னை அசைக்காமல் தகப்பனே உம்மை சித்தத்தை நான் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. அவரை பார்த்து உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன். கைகளை உயர்த்தி அவரை பார்த்து ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் முழுமையாக தகப்பனே உம் பாதத்துல உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை முற்றிலுமாக தகப்பனே முழுமையாக உம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் உம் சித்தம் போல். சொல்றீங்களா? உமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் உம் சித்தம் போல். உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உம் சித்தம் செய்திடவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்க சத்தத்தை நான் கேட்கணும்னு சொல்றீங்களா? என்னை உருவாக்குங்க. உங்களோட மெல்லிய குரலை நான் கேட்கணும். அப்பா என்னோட பேசுங்க. உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம்
உருவாக்குங்க ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து சொல்வோம். ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க தகப்பனே, உம் விருப்பத்திற்கு ஏற்ப தகப்பனே, உம் சித்தத்திற்கு ஏற்ப தகப்பனே. என்னை வணையுங்க ராஜா, என்னை முற்றிலுமாக முழுமையாக தகப்பனே வணையுங்க ராஜா. குயவன் கையில இருப்பது போல என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இந்த நாள்ல நீ சொல்வீங்கன்னா, எனக்கு விலையே இல்லை, ஒன்றுக்கும் உதவாம பிரயோஜனம் இல்லாம இருக்கிறேன், என்னை வெறுக்கிறவங்க தான் நிறைய பேர், நீ வேஸ்ட்ன்னு சொல்றவங்க தான் நிறைய பேர்னு நீங்க சொல்வீங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அந்த வேஸ்ட்டை தான் ஆண்டவருக்கு தேவை. ஹல்லேலூயா. உருவாக்கி வணைந்து அவர் சித்தத்தை செய்கிற மகளாக இன்றைக்கு நம்மை மாற்றப் போகிறார். ஆமென். வீலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லை, வீலையெல்லாம் கிருபையா உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமை ஆக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து கொள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆமென். ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி பார்த்து எங்கள் பலவீனங்களை அறிந்த தேவன் ஆண்டவரே, உம் சித்தத்திற்கு திட்டத்திற்கு நோக்கத்திற்கு எங்களை நடத்துங்க.
எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம் சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாற உதவி செய்யும். உமக்கே எங்கள் மகிமை துதி அனைத்தையும் செலுத்துகிறோம். ஆமென்.